ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு மட்டன் கறி ரெசிபி தாங்க. இந்த சண்டே மட்டன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு நான் மட்டனை வேக வச்சுக்க போகிறேங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை குக்கரில் சேர்த்துட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து இது நல்லா கலந்துட்டு நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 6-7 விசில் விட்டு எடுக்க போகிறேங்க. இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்து இது நல்லா மைய அரைச்சிக்க போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போது ஒரு பெரிய குக்கரில் இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அனீஸ், 5 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது பொரிஞ்சதும் இதில் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணுங்க. இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் கார மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இந்த மசாலா தூள் கரைஞ்சிடாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேங்க. நல்லா கலந்துட்டு இதில் நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. மட்டன் குழம்புல இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போடும்போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கலந்ததுக்கப்புறம் இப்போ நான் வேக வச்சுருக்க மட்டன் அதோட தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதில் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இது கலந்துட்டு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி கலந்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இதை மறுபடியும் நான் ஒரு 2 விசில் வச்சுக்க போகிறேங்க. இதை மூடி போட்டு நான் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே மட்டனை வேக வச்சுட்டு கலந்துட்டு இப்போ கடைசியாக 2 விசில் விடுங்க. இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு 2 விசில் வந்துருச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு கூட எல்லாத்துக்கூடையும் நீங்கள் சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் செஞ்சுருந்தேங்க. இது கூட கீ ரைஸ் கூட இது சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. கீ ரைஸோட ரெசிப்பியை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. அப்புறம் என்னங்க, இந்த சண்டே மட்டன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மட்டன் கறியை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நான் இன்றைக்கி கீ ரைஸோட மட்டன் கறியை ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.